தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பல மாவட்டங்கள்ல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவும் பதிவாகிட்டு இருக்குங்க. இனிமே வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இந்த மழையானது நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். ஆகவே பெரும்பாலும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்க ஊர்லலாம் மழை வருமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. நெறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள்ல. அதுல குறிப்பாக ஒரு 10லிருந்து 15 மாவட்டங்கள்ல கடந்த 24 மணி நேரத்திலிருந்தே பரவலாக நமக்கு மழை தொடங்கி நெறைய இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மழை விடப்போறது கிடையாது. தொடர்ந்து நமக்கு மழை நீடிக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல இந்த மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள் தான் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல சற்று அதிகப்படியான மழை பொழிவு கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள். அடுத்தபடியாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாக எதிர்பாருங்க. மற்றபடி நமக்கு மிக கனமழையோ, அதி கனமழையோ எங்கும் பெய்ய போறது கிடையாது. பகல் நேரங்கள்ல வான மேகமூட்டமும், இரவு நேரங்கள்ல கணிசமாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையுமாக உறுதியாக இருக்கும். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளுக்கு என்னங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்குமா? அப்படின்னு பலரும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலான பகுதிகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில பகுதிகள்ல மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள்ல காலை முதல் மாலை வரை வானம் மேகமூட்டமா இருந்தாலும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும். மற்றபடி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் தொடர் மிதமான மழையாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல விட்டு விட்டு இருக்கும். அதிக நேரம் நமக்கு மழை பெய்யல அப்படின்னாலுமே கூட ஒரு 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடம் வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வரும் 2 நாட்களும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவையும் எதிர்பாருங்க. ஆனா நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல மழை கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதிக அளவுல மழை எதுவும் பதிவாகாது. லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு. திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில சில இடங்கள்ல வேணா நமக்கு கனமழை கிடைக்கலாம். ஆனா பெரும்பாலான பகுதிகள்ல மிதமான மழை தொடரும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர்ல லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே. அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக வரும் நாட்கள் எதிர்பாருங்க. விட்டு விட்டு சில சமயங்கள்ல மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை பகுதியாகவே பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி இங்க எல்லாமே நமக்கு இனி வரும் நாட்கள்ல பருவமழை தீவிரம் காரணமாக இடைவெளி விட்டு அவ்வப்போது கனமழையும் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா, வடக்கு ஆந்திரா பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதி கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இதன் காரணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய நீரின் அளவும் உறுதியாக அதிகரிக்கும். 50,000 முதல் 1,00,000 கன அடி வரை மேட்டூருக்கு இனி வரும் நாட்கள்ல நீர்வரத்து அதிகரிக்க போகிறது. சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து